நண்பர்களே, நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் நிதி அமைப்பில் கடன் பற்றி அறியப் போகிறோம். இந்தியாவில் கடன் அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன், கடன் என்பது மக்களுக்கு பணம் கிடைப்பது. நிதி அமைப்பு பொருத்தமானது. கணினி எவ்வாறு செயல்படுகிறது? ஒரு அமைப்பு என்பது மக்கள் குழுவுடன் ஒன்றோடொன்று இணைத்திருப்பதை குறிக்கிறது. பாடத்தின் முக்கிய கருப்பொருள்: வைப்புத் தொகைகள் மற்றும் கடன்கள் எவ்வாறு செயல்படுகின்றன மற்றும் மக்களுக்கு ஏன் கடன்கள் தேவைப்படுகின்றன. கடன் அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். பணமாக வங்கி வைப்பு, வங்கிகளின் கடன் நடவடிக்கைகள், மக்களுக்கு ஏன் கடன் தேவைப்படுகிறது, இரண்டு வெவ்வேறு கடன் காட்சிகள், கடன் விதிமுறைகள், முறையான மற்றும் முறைசாரா கடன், ஏழைகளுக்கான சுய உதவி குழுக்கள். முக்கிய வார்த்தைகள்: தொடர் வைப்பு தொகை, வாடிக்கையாளர்கள் தவணை முறையில் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய ஒரு வகை கால வைப்புத் தொகை. கிடங்கு: மூலப்பொருட்கள் அல்லது தயாரிக்கப்பட்ட பொருட்கள் சேமிக்கப்படும் ஒரு பெரிய கட்டிடம். கூட்டுறவு சங்கங்கள்: மக்கள் ஒரு பொதுவான குறிக்கோளுக்காக, அதாவது அதன் உறுப்பினர்களின் நலனுக்காக ஒன்றாக வேலை செய்கிறார்கள். தன்னம்பிக்கை: தன்னையோ அல்லது தன்னை சார்ந்தவர்களையோ கவனித்துக் கொள்ளும் திறன். நிச்சயமற்ற தன்மைகள்: அபூரண அல்லது அறியப்படாத தகவல்களை உள்ளடக்கிய சூழ்நிலைகள். அடமானம்: கடனை திருப்பி செலுத்துவதை பாதுகாப்பதற்காக கடன் வழங்குபவருக்கு கடன் வாங்குபவர் குறிப்பிட்ட சொத்தின் உறுதிமொழி. வங்கி வைப்பு பணமாக. வங்கி வைப்பு என்பது ஒரு வாடிக்கையாளர் வங்கியில் பாதுகாப்பாக வைப்பதற்காக வைக்கப்படும் நிதியை குறிக்கிறது. இந்த நிதிகளுக்கு வங்கிகள் பொறுப்பு மற்ற பகுதிகளில் முதலீடு செய்ய அவற்றை பயன்படுத்தலாம். பல்வேறு கணக்கு வகைகள் மூலம் வாடிக்கையாளர்கள் எந்த நேரத்திலும் பணத்தை பெறலாம். வங்கி வைப்பு தொகைகள் தனியார் நாணயங்களிலிருந்து வேறுபடுகின்றன. அவை வழங்குபவர் அல்லது உள்ளூர் நாணயத்துடன் செட் செலவாணி விகிதத்தை கொண்டிருக்கவில்லை.
இந்தியாவில் தொடர்ச்சியான வைப்புத் தொகைகள், நிலையான வைப்புத் தொகைகள், சேமிப்பு கணக்குகள் மற்றும் நடப்பு கணக்குகள் போன்ற பல வகையான வைப்புத் தொகைகள் உள்ளன. வங்கிகளின் கடன் நடவடிக்கைகள் பின்வருமாறு. கூடுதல் பணம் வைத்திருப்பவர்கள் பணத்தை வங்கியில் வைப்பு நிதி செய்யுங்கள். வங்கி அவர்களுக்கு 1% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. பணத்தை எடுக்க வரும் மக்களுக்காக வங்கிகள் சில பணத்தை வைத்திருக்கின்றன. எஞ்சிய பணம் தேவைப்படும் நபர்களுக்கு கடன் வழங்க பயன்படுகிறது. மக்களுக்கு ஏன் கடன் தேவைப்படுகிறது? மக்களுக்கு விவசாயத்தில் கடன் தேவைப்படுகிறது. ஏனெனில் அது அவர்களுக்கு கிடைக்காத மூலதனத்திற்கான அணுகலை வழங்குகிறது. விவசாயிகள் தங்கள் உற்பத்தி மற்றும் வருமானத்தை மேம்படுத்த உள்ளீடுகள், உபகரணங்கள், நிலம் அல்லது பிற சொத்துக்களை வாங்குவதற்கு கடன் உதவுகிறது. விவசாயிகள் தங்கள் பயிர்கள் அல்லது கால்நடைகளை பாதிக்கக்கூடிய அபாயங்கள், நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் அவசர நிலைகளை சமாளிக்கவும் கடன் உதவுகிறது. விவசாயத் துறை மற்றும் கிராம பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு கடன் இன்றியமையாதது. வீடு அல்லது கார் வாங்குவது உள்ளிட்ட பல காரணங்களுக்காக மக்களுக்கு கடன் தேவைப்படுகிறது. இரண்டு வெவ்வேறு கடன் காட்சிகள். வாசு ஒரு சிறு விவசாயி மற்றும் 1.5 ஹெக்டேர் நிலத்தில் வளர கடன் தேவை. அவர் கிராம விவசாயியிடமிருந்து பல ஆண்டுகளாக 3% மாதாந்திர வட்டிக்கு ஆண்டுக்கு 36% கடன் பெற்றார். அறுவடை பருவத்தின் தொடக்கத்தில் வணிகர்கள் சப்ளை செய்து கடனில் உற்பத்தி செய்து பயிர்கள் அறுவடைக்கு தயாரானதும் திருப்பி செலுத்துவார்கள். கடனுக்கான வட்டிக்கு கூடுதலாக வியாபாரிகள் விவசாயிகளிடம் தங்கள் பயிர்களை விற்பதாக வாக்குறுதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த வழியில் விற்பனையாளர் பணம் உடனடியாக திருப்பி செலுத்தப்படும் என்று உத்தரவாதம் அளிக்க முடியும். மேலும் அறுவடைக்குப் பின் பயிரின் விலை குறைவாக இருப்பதால் விவசாயிகளிடமிருந்து
குறைந்த விலைக்கு பயிரை வாங்கி விலை உயரும்போது விற்பனை செய்வதன் மூலம் வியாபாரி லாபம் பெறலாம். அருண் ஒரு விவசாயி மற்றும் அவருக்கு 7 ஹெக்டேர் நிலம் உள்ளது. வங்கி கடன் பெற்று வளரக்கூடிய சிலரில் இவரும் ஒருவர். கடனுக்கான வட்டி விகிதம் ஆண்டுக்கு 10 விழுக்காடு மற்றும் 3 ஆண்டுகள் வரை எந்த நேரத்திலும் திருப்பி செலுத்தப்படலாம். அறுவடைக்கு பிறகு கடனை அடைப்பதற்காக அறுவடையில் சிலவற்றை விற்க அருண் திட்டமிட்டுள்ளார். அடுத்து அவர் மீதமுள்ள உருளைக்கிழங்கை அருகிலுள்ள நகர கிடங்கில் சேமித்து புதிய கடனுக்காக வங்கியில் விண்ணப்பிக்க குளிர் சேமிப்பு ரசீதுகளை பயன்படுத்த விரும்புகிறார். விவசாய கடன் வாங்கும் விவசாயிகளுக்கு வங்கிகள் இந்த வாய்ப்பை வழங்குகின்றன. கடன் விதிமுறைகள். வட்டி விகிதம், இணை, ஆவணங்கள் தேவை மற்றும் திருப்பி செலுத்தும் முறை ஆகியவை கடன் விதிமுறைகளை உள்ளடக்கியது. வட்டி விகிதங்கள் கடன் வாங்கும்போது மற்றும் கடன் கொடுக்கும்போது தீர்மானிக்கப்படும் விகிதம் வட்டி விகிதம் ஆவணத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. அடமானம். கடன் வாங்குபவர் வீடு, கடை, சொத்து போன்றவற்றை சொந்தமாக வைத்திருக்கும் ஒரு சொத்து. இது கடன் வாங்க பயன்படுகிறது. ஆவணங்கள் தேவை. கடன் வாங்குபவர்கள் கடன் கொடுப்பதற்கு முன் வேலைப்பதிவு மற்றும் கடன் வாங்கியவர் சம்பாதித்த வருமானம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டும். பணம் செலுத்தும் முறை. இது கடனை திருப்பி செலுத்த வேண்டிய காலம், நீண்ட கால கடன்களை 12 மாதங்கள், 6 மாதங்கள் அல்லது மாதாந்திர தவணைகளில் திருப்பி செலுத்தலாம். கடன்களின் முறையான ஆதாரங்கள். அரசாங்கம் பதிவு செய்யும் கடன்களின் முறையான ஆதாரம் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளால் பின்பற்றப்படுகிறது. சமூக நலன் என்பது முறையான ஆதாரங்களுக்கான முதன்மை நோக்கமாகும். ரிசர்வ் வங்கி முறையான கடன் ஆதாரங்களின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகிறது. முறையான ஆதாரங்கள் பொதுவாக குறைந்த வட்டி விகிதங்களை வசூலிக்கின்றன. எடுத்துக்காட்டுகள் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள். கடன்களின் முறைசாரா ஆதாரம். முறைசாரா ஆதாரங்களின் பொதுவாக
அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட அனைத்து சிறிய மற்றும் சிதறிய அலகுகளும் அடங்கும். அவை அதன் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். லாபம் ஈட்டுதல் என்பது முறைசாரா ஆதாரங்களுக்கான முதன்மை நோக்கமாகும். முறைசாரா ஆதாரங்களில் கடன் நடவடிக்கைகளை எந்த நிறுவனமும் கட்டுப்படுத்தப்படவில்லை. அவர்கள் முறைசாரா ஆதாரங்களுக்கு அதிக வட்டி விகிதங்களை வசூலிக்கின்றனர். எடுத்துக்காட்டுகள்: பணம் கொடுப்பவர்கள், வணிகர்கள், தொழிலாளர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முதலியன. ஏழைகளுக்கான சுய உதவி குழுக்கள். கிராமப்புற ஏழைகளை, குறிப்பாக பெண்களை சிறு குழுக்களாக ஒருங்கிணைத்து அவர்களின் சேமிப்பை திரட்டுவதே சுய உதவி குழுக்களின் பின்னணியில் உள்ள யோசனை. ஏழை குடும்பங்கள் குறைந்த விலையில் மற்றும் சிரமமின்றி கடன்களை பெற உதவுதல். உறுப்பினர்களுக்கு சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல். எடுத்துக்காட்டாக, விதைகள், உரங்கள், மூலப்பொருட்கள் வாங்குதல், தையல் இயந்திரங்கள், கைத்தறிகள், கால்நடைகள் போன்ற சொத்துக்களை வாங்குவதற்கு. இந்த குழுக்கள் பெண்களை நிதி ரீதியாக தன்னிறைவு கொண்டவர்களாக ஆக்க வேண்டும். அதிக வட்டி விகிதங்களை வசூலிக்கும் கந்துவட்டிக்காரர்களின் வலையிலிருந்து கிராமப்புற ஏழை பிரிவினரை காப்பாற்றுவதை இந்த குழுக்கள் நோக்கமாக கொண்டுள்ளன. முடிவுரை: கடன் மூலதன குவிப்பு புதுமை மற்றும் உற்பத்தி திறனை எளிதாக்குவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை சாதகமாக பாதிக்கும். நிதி உள்ளடக்கம், ஒழுங்குமுறை மற்றும் புதுமையின் அளவை பொறுத்து கடன் மேம்பாடு மற்றும் ஸ்திரத்தன்மை நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் மாறுபடும்.